வடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. வடி 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 கியூட் பொண்டாட்டி. என்ன டான்ஸ்? மாமா ஜாலியா இருக்கேன்டா, அதனால வந்து பெஸ்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன்டா. சரி டான்ஸ்லாம் இருக்கட்டும், வர வர நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்க மாமா. எது கேட்கலையா? எதுடா கேட்கல? சாம்பார் உப்பு போடுறதுல இருந்து டீக்கு சக்கரை போடுறது எல்லாம் உன்னை கேட்டுதான்டா பண்றேன். அது இல்ல மாமா, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? கிச்சன்ல ஒரு வாரமா டார்ச்சர் பண்ணுது அந்த கரப்பாம்பூச்சி, அதுக்கு ஏதாவது வழி பண்ணீங்களா? ஆமாண்டா, கரப்பாம்பூச்சி விரட்டணும் அவ்வளவுதானே. இன்னைக்கு விரட்டுண்டா நான். மாமா மருந்து வாங்கிட்டீங்களா? ஆமாண்டா, மருந்து இருக்கு, விரட்டிடலாம். கிச்சனுக்கு வா. என்ன ஒரு கன்றாவியான கிச்சன், கலர்ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கடா. உன்னையால மட்டும்தான்டா முடியும். சரி, எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி இருக்கு? செல்ஃப் கிட்ட, ஓகே. அப்புறம் வந்து இந்த சிங்க் கிட்ட, ஓகே. அப்புறம் இங்க கேஸ். டீக்கே. சரி, இன்னைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா? மாமா உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி செஞ்சிருக்கேன். பிரியாணியா? போன மாசம் பிரியாணி செஞ்சு அதே மாதிரி பிரியாணியா? அதே பிரியாணி தான் மாமா. சூப்பர்ரா, கேர்றா. மாமா நான் சமைச்சேன்னு தெரிஞ்சோன்னா உங்களுக்கு வாசனை தூக்கும், சாப்பிடணும்னு தோணும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க மாமா, ஃபர்ஸ்ட் நம்ம கரப்பாம்பூச்சிலாம் வெட்டிடலாம், அதுக்கப்புறம் சாப்பிடலாம். சரிடா சரிடா, நீ உலகம் தெரியாத பிள்ளை இருக்கியாடா. ஃபர்ஸ்ட் பிரியாணி எர்றா. மாமா எர்றா. நான் சொன்னா கேட்கவே மாட்டீங்க. இந்தாங்க. இங்கதானே கரப்பாம்பூச்சி இருக்குன்னு இங்கதான்டா சொன்னேன். நெக்ஸ்ட் எங்க சொன்ன? இங்க. அவ்வளவுதான்டா, உன்னோட பிரச்சனை முடிஞ்சுதுடா. வா போலாம். ஏன்டா கரப்பாம்பூச்சி கொல்ல சொன்னா பிரியாணி போட்டு வளர்க்குறீங்க? டேய், போன மாசம் மிச்சமான பிரியாணி என்ன பண்ண? நம்ம தெரு பிச்சைக்காரனுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் அவனை நீ பார்த்த? பாக்கல. அதே மாதிரி இங்க இருக்கிற கரப்பாம்பூச்சி நீ பார்க்கவே மாட்ட. மாமா ஆமாடா, உனக்கு தெரிய மாட்டேங்குதுடா. உன்னோட பிரியாணி சாப்பிட்டு கரப்பாம்பூச்சி எல்லாமே செத்துருடா. அது மட்டும் கிடையாது, கரப்பாம்பூச்சியோட ஜெனரேஷனே அழிஞ்சிரும். தெரிஞ்சோ தெரியாமலோ நாட்டுக்கு நீ ஒரு நல்லது பண்ணிருக்கடா. வாடா போலாம், வா போலாம். என்னடா தெரியற? ஓ, தெரிஞ்சு போச்சுடா எனக்கு. அடுத்து தேங்காய் சாப்பாடு செஞ்சு வீட்டுல இருக்கிற எலியெல்லாம் நீ கொல்ல போற. கரெக்டா? அறிவாளிடா நீ. அடிக்கடா. என்னம்மா கீழே சத்தம்? தேங்காய் சாப்பிட்டு இருக்கேன் மாமா. நீங்க